என் மகனே, உனக்கு இப்படி ஆயிடுச்சு. உன்னை இப்படி பாக்குறத விட நான் செத்து இருக்கலாமே. என்னுடைய சோனு. நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். ஒரு நாள் வரும், அப்போ மரணமும் வாழ்க்கையும் ஒன்னாயிடும். सर्वा दुःखं समाप्तयाते इयं दुःखं सुध्याते शान्तिं समृद्धिं दस्याते मृत्यु दुःखं दस्याते आत्मा लोकं संगमाते अल्कमिस्ट जासुते ரொம்ப அற்புதம் என் அடிமையே. என்னாச்சுப்பா, ரொம்ப கவலையா இருக்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் நீ சாப்பாடும் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்ற. ஏதாவது விஷயத்தை நினச்சி நீ கவலையா இருக்கியாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இப்போல்லாம் பசிக்க மாட்டேங்குது. சரிப்பா, நான் இப்போ கிளம்புறேன். இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை இருக்கு. அப்பா, உங்களோட லேப்டாப். யாராவது இருக்கீங்களா? நான் எங்க இருக்கேன்? யாராவது என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போங்களே. மீரா, நான் இங்க இருக்கேன், என்கிட்ட வா. நீரஜ், நீ எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன், என்கிட்ட வா. நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டீங்கல்ல? நான் எப்பவும் உங்களை என்னோட ஃப்ரெண்டா நினைச்சிருக்கவே கூடாது. அப்படியெல்லாம் இல்ல நீரஜ், அந்த மாதிரி நிச்சயம் கிடையாது. அப்படிதான் 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 அதுதான் உண்மை. என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துற? மீரா, அமைதியாரு. மீரா, அமைதியாரு. மறுபடியும் கெட்ட கனவு கண்டியா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்னைக்கு அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்தோமோ அன்னில இருந்து இந்த மாதிரி கனவெல்லாம் எனக்கு வருது. பூனம், நாம நீரஜ போய் தேடுவோம். இல்ல, மறுபடியும் நான் அந்த பொத குழைக்க போக மாட்டேன், நிச்சயம் வர மாட்டேன். ஹலோ பூனம். சொல்லு பீமு. ஹலோ மீரா. சொல்லு பிரியா. இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. எதை பத்தி பீமு? வாங்கட பத்தி தான். என்னாச்சு பீமு, இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? ஆமாம், இன்னைக்கு மதியானம் போஸ்ட்ல யாரோ எங்க வீட்டுக்கு ஒரு புக் அனுப்பி வச்சாங்க. இந்த புத்தகத்துல இருக்கிற பக்கங்களை எங்களால படிக்க முடியல, அதனால நாங்கன்னா என்ன? வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் பசங்களா. அப்பா, இதுதான் அந்த புக்கு. இதை எங்களால படிக்கவே முடியல. இதுல விசித்திரமான புகைப்படங்களும் இருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு எங்கே கிடைச்சது? இந்த புத்தகம் இந்த உலகத்துல ரொம்ப குறைவா இருக்கு. இந்த புத்தகத்துல வாங்கடோட கதை இருக்கு. வாங்கடா? ஆமாப்பா, எங்களுக்கு அந்த வாங்கடோட கதை தெரியணும். நீங்க எதுக்காக அந்த வாங்கடோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அப்பா, அது வாங்கட பத்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றோம். இந்த கதை வாங்கட் ராஜ்யத்தோடது. வாங்கடோட ராஜா பிரகலாதன் வாங்கட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ராஜா பிரகலாதனுக்கு ஒரு மகளும் இருந்தா, சாயா. ஒரு நாள் சாயா வாங்கடோட காட்டுக்குள்ள போகும்போது தான்
அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. அவனோட பேர் பூதேஸ்வர். பூதேஸ்வர் மாய மந்திரங்களை பண்ணிட்டு இருந்தான். சாயாவும் பூதேஸ்வரும் தினமும் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. பூதேஸ்வர் அவனோட மாய மந்திரத்துக்கான ஒரு அற்புதமான புத்தகத்தை சாயா கிட்ட கொடுத்தான். கடுமையான ரத்தம் சிந்தட்டும், ஆழமான நிழல், யாரோட பேரை சொல்றனோ அவங்க என்ன பார்த்து பயப்படணும், இருள் பரவட்டும், ஒளி மறையட்டும், நான் யாரை சொல்றனோ அவங்க என் வசமாக. ராஜா பிரகலாதன் அவர் இதுவரைக்கும் எப்பவும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனா இப்போ அவர் போர்க்களத்துல தோக்குறாரு. அந்த மாதிரி ஏன்பா? ஏன்னா அவருடைய பொண்ணு சாயா சூன்யம் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா பண்டிதரே? ஆமா. அப்புறம் இந்த விஷயம் ராஜா பிரகலாதனுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, அதாவது ராஜா பல நாட்களுக்கு அப்புறம் வாங்கட்லேயே ரொம்ப அற்புதமான பண்டிதர் சுக்ராச்சாரியரை அவரோட அரண்மனைக்கு வர சொன்னப்போதான். உன்னோட மகளால தான் இப்போல்லாம் நீ தோல்வி அடைய வேண்டியதா இருக்கு. ராஜா பிரகலாதா, உன்னோட மகள் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தும் அவ அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனோட சம்பந்தம் வச்சிருக்கா. அவன் பேய்கள் கூடவும் ஆத்மாக்கள் கூடவும் பேசிட்டு இருக்கான். உன்னோட மகளால தான் இந்த வாங்கட் சபிக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை இந்த சாபத்திலிருந்து முக்தி அடையணும்னா உன்னோட மகளை வாங்கட்ல இருக்கிற மரத்துல கட்டி வச்சு உயிரோட எரிக்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கும் அந்த இடத்துல சாயா வாழ்ந்துட்டு இருக்காளாம். அங்க வாழ்றவங்க இப்பவும் சாயாவை சேனான்னு அழைக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த வாங்கடோட கதை குழந்தைங்களா. ராத்திரி ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க. என்ன? சரி பண்டிதரே, ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா பசங்களா, சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரிங்கப்பா. நாம எதுக்காக இந்த வாங்கட் கதையை கேட்டோன்னு யாராவது சொல்றீங்களா? ஏன்னா இப்போவும் நீரஜோட லாஸ்ட் லொக்கேஷன் வாங்கட கிட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நாம நாளைக்கே வாங்கடுக்கு போய் ஆகணும். ஐம் சாரி, ஆனா நான் இந்த தடவை உங்க கூட வர மாட்டேன். நான் வரேன். நீரஜ காப்பாத்துற வரைக்கும் எனக்கு இந்த கெட்ட கனவுகள் வந்துகிட்டு தான் இருக்கும். சரி, அப்ப நீங்க எல்லாரும் போங்க. ஆனா நான் வரமாட்டேன். நான் உங்க கூட வர மாட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை பூனம், நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கே போகணும்னா இன்னைக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. நான் எஸ்யூவி புக் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்களை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு. இந்த தடவை எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கு. சயானா, அந்த வாயுசூர் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடாத. இங்க இடமே இல்லையே. மீரா, அந்த பேக்கெல்லாம் எடுத்து வையேன். நான் எதுக்கு எடுத்து வைக்கணும்? நீயே வெயி. இவ்வளவு பெரிய பேக்கை கொண்டு வந்திருக்க. அதுல அப்படி என்ன வச்சிருக்க? சாப்பாடு தான் இருக்கு, வேற என்ன? லாஸ்ட் டைம் மாட்டினப்போ எனக்கு பயங்கரமா பசிச்சது. அப்புறம் சாப்பிடவும் எதுவும் இல்லை. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சயானா, சொல்லுங்க முதலாளி. கருமையான ரத்தம் சிந்தட்டும், நிழல் ஆழமானது, யாரோட பேரை நான் சொல்றனோ அவன் என்ன பார்த்து பயப்படணும். இருள் சுழட்டும், ஒளி மறையட்டும், நான் சொல்றவன் என் வசமாகட்டும். எத்தனை ஆத்மாக்களால் நான் தூண்டப்படுகிறேனோ அந்த அளவுக்கு பலத்தை நான் அடைவேன். சூன்யத்தின் வலையை நான் பின்னுவேன். தேவைப்பட்ட தேவதைகளையும் நான் வசியப்படுத்துவேன். சுவாமி என்னை பார்த்து சந்தோஷம் அடையட்டும். என்னுடைய தவம் வெற்றி அடையட்டும். வா வா, ஏய் என்னுடைய பொம்மைகளே, இங்கு மரண தாண்டவம் ஆடப் போகிறாய் நீ. இனிமேதான் மாயாஜாலத்தோட விளையாட்டு இருக்கு. என்னாச்சு? திடீர்னு எப்படி இந்த டயர் வெடிச்சது?
கார் இங்கே தான் முன்னாடியே நின்றுச்சு. இப்போ இப்போ நம்ம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொருட்கள் இப்ப அசைஞ்சது தானே? பீமு பீமு இங்க இருந்து போயிடலாம். பயப்படாத, இங்க இருந்து வாங்கல் ரொம்ப தூரம் இல்ல. இங்க இருந்து நம்ம நடந்து கூட போகலாம். பூனம், அநேகமா இதுதான் அசைஞ்சிருக்கும் பொருட்கள்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது அவன் தானே? இவன் போன வாட்டியும் அம்பால தாக்குனால. நிறுத்துங்க, யாரும் அவங்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடாது. இந்த தடவை அவங்க நம்மளை தாக்கவே இல்லையே. அப்படின்னா இதுதான் வாங்கலோட கோட்டையா? இத பார்க்கும் போதே பயமா இருக்கு. இதுக்குள்ள எப்படி போறது? இதுக்கான மேப்பு எனக்கு மொத்த இன்டர்நெட்டில் கூட கிடைக்கல. நான் ராத்திரி முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன். டார்க் வெப்பில் கூட எனக்கு இதோட மேப் எதுவும் கிடைக்கல. உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்கேயோ கிடைச்சது. சரி, உள்ள போலாமா? ஆ ஆ ஜயானா, என் அடிமையே, இந்த குழந்தைங்களை என்கிட்ட கூட்டிட்டு வா. இவங்க தான் நாம இங்கிருந்து வெளியே போறதுக்கான சாவி. கருமையான ரத்தம் சிந்தப்படட்டும், ஆழமான நிழல். யாரோட பேரை நான் சொல்றேனோ அவங்க என்ன பார்த்து பயப்படட்டும். இருள் பரவட்டும், ஒளி மறையட்டும். நான் யார சொல்றேனோ அவங்க எனக்கு வசமாகணும்.